கோவை மாவட்டத்தில் சூலூர் அருகே உள்ள இருகூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் விதிமுறைகளை மீறி அரசியல் கட்சியினர் சார்பில் பரிசு பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறதா தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் பறக்கும் படை அதிகாரி அகிலாண்டேஸ்வரி தலைமையிலான குழுவினர் இருகூர் செல்வ விநாயகர் கோவில் அருகே உள்ள ஜின்னிங் ஃபேக்டரி குடோன்ல அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ திருமதி கலாமணி அப்படிங்கிறவருக்கு சொந்தமான அந்த குடோன்ல நடத்தின சோதனையின் போது சுமார் 800க்கும் மேற்பட்ட சில்வர் அண்டாக்கள் மற்றும் பல்வேறு சில்வர் பாத்திரங்களும் அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முதல் கட்ட விசாரணையில தமிழக முதல்வர் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த பாத்திரங்கள் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கு. திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களோட உத்தரவின் பேர்ல இருகூர் பேரூராட்சி தலைவர் சந்திரன் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைப்பற்றப்பட்ட இந்த பாத்திரங்களின் மொத்த மதிப்பு சுமார் 40,000 ரூபாய் இருக்கும் சொல்லியும் கணக்கிடப்பட்டிருக்கு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்க நிலையில உரிய ஆவணங்கள் இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததோடு அந்த குடோனுக்கு அதிரடியா சீலும் வச்சிருக்காங்க. இது தொடர்பா தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வாடகைக்கு வந்து 3 வருஷம் மேல ஆயிடுச்சு. எவ்ரி வருஷம் நான் இங்க சாரீஸ் தர்றேன், எல்லாருக்கும் சாரீஸ் தர்றேன். லாஸ்ட் இயர் நான் 300 சாரீஸ் வாங்கி ஓனர் கிட்ட தான் கேட்ட மேல உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு